எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, தசா புத்தி அந்தரம் எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தசைகள்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது 9 கிரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி தசை கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, அல்லது இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரியாமல் தசா புத்தி கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் எத்தனை வருஷம் தசை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய் 7 வருடம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், புதன் 17 வருஷம், சனி 19 வருஷம், கேது 7 வருஷம். இப்போ இந்த மொத்த வருடத்தையும் கூட்டினீங்கன்னா 120 வருஷம் வரும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் தசை காலம், ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசை காலம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை தான் நம்ம பிறந்த தசை அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுதான் நீங்கள் பிறந்த நட்சத்திரம். அந்த திசையில் தான் நீங்கள் பிறப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. பரணி, பூரம், பூராடம், இந்த 3மே சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் நீங்கள் பிறந்தது பரணி நட்சத்திரம், மேசராசி. அதே இது பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிறந்தது தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குதோ அதுதான் நீங்கள் பிறந்த தசை அப்படின்னு சொல்கிறோம். பிறந்த நட்சத்திரத்தை தான் தசைன்னு சொல்கிறோம். இப்போ சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குதுன்னா நீங்கள் பிறந்தது சுக்கிர திசை அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரனுக்கு அப்புறம் சூரிய திசை வருதா, அப்போ 20 வயசு வரைக்கும் சுக்கிர திசை இருக்குது இவனுக்கு. 20க்கு அப்புறம் 26 வயசு வரைக்கும் சூரிய திசை, அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் 36 வயசு வரைக்கும் சந்திர திசை, அதுக்கப்புறம் 43 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை இப்படின்னு திசைகளை கூட்டிகிட்டே போகணும். அப்போ எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த திசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த திசைகள் இந்த சந்திரன் அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கு போகும்போது மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அடுத்து சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துக்கு போகும்போது சூரிய திசை வந்துடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்துக்கு போகும்போது நீங்கள் சந்திர திசை வந்துடும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திரன் ட்ராவல் ஆகும்போது நீங்கள் செவ்வாய் திசை வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். பிறந்த திசை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை, இப்படி வாழ்நாள் முழுக்க அடுத்தடுத்த திசைகள் மாறிட்டே இருக்கும். எந்த வயசில் திசை மாறுதுங்கிறத இந்த வருடத்தை கூட்டி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 பாதங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதை பொறுத்து இந்த திசை வருடங்களை கழித்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த கணக்கை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த திசைகளை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்த திசையும் கூட்டிங்கன்னா 120 வருஷம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம். இப்போ திசை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒருத்தர் குரு திசையில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குரு திசையில் அடுத்து குரு புத்தி கால்குலேட் பண்ணணும். குரு திசை, குரு புத்தி. அப்போ குரு திசை 16 வருஷம், குரு புத்தி இன்னொரு 16 வருஷம். அப்போ 16 × 16 256 வருது. 256 வருது அப்படின்னா இந்த முதல் வரக்கூடிய 25 இருக்குல்ல, அது மாத கணக்கு. 25 மாதம் கணக்கு வருது. 25 மாதம் அப்படின்னா 12 மாதங்கிறது 1 வருஷம், 24 மாதங்கிறது 2 வருஷம். அப்போ 2 வருஷம் 1 மாதம் அப்படின்னு கணக்கு வரும். 25 மாதங்கிறது 2 வருடம் 1 மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மீதி இருக்கக்கூடிய 6 இருக்குல்ல, இந்த 6ஆம் நம்பர் 3ஆல் பெருக்கிக்கணும். அப்போ என்ன டோட்டல் வருதோ அது 4ஆக எடுத்துக்கணும், 18 நாள். அப்போ 25 மாதம் 18 நாள்னு வருது. அப்போ 25 மாதத்தை எப்படி பார்த்துக்கலாம்? 2 வருஷம் 1 மாதம் அப்படின்னு சொல்லலாம். 18 நாள், 2 வருஷம் 1 மாதம் 18 நாளுங்கிறது குரு திசை, குரு புத்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு திசை சுக்கிர புத்தி எத்தனை வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, குரு திசை 16 வருஷம், குரு 16 வருஷமா, சுக்கிரன் 20 வருஷமா. அப்போ 16 × 20 320 வருது. 320 அப்படின்னா இது 32 மாதம் கணக்கு வரும். 32 மாதம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்? 2 வருஷம் 8 மாதம்னு எடுத்துக்கலாமா? அதாவது 12 மாதங்கிறது 1 வருஷம், 24 மாதங்கிறது 2 வருஷம். அப்போ 2 வருஷம் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 8 மாதம் இருக்குல்ல, அதாவது 24க்கு அப்புறம் ஒரு 8 மாதம் இருக்குது. அதனால் 2 வருஷம் 8 மாதங்கிறது குரு திசை சுக்கிர புத்தியினுடைய கால அளவு. அப்போ திசை எப்படி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. புத்தி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ அந்தரத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். தசா புத்தி அந்தரம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ உதாரணத்துக்கு குரு திசை சுக்கிர புத்தி சனி அந்தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, குரு திசையில் சுக்கிர புத்தி எத்தனை வருஷம் அப்படின்னு தெரியணும். குரு திசையில்
சுக்கிர புத்தி வந்து என்ன வருது, 2 வருஷம் 8 மாதம் வருது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம சனி அந்தரத்தை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ சுக்கிர புத்தி என்ன சொன்னேன் நான், 2 வருஷம் 8 மாதம் அல்லது 32 மாதம். 32 மாதத்தை தான் 2 வருஷம் 8 மாதம்னு சொல்கிறோம். அப்போ 32 மாத கணக்கை வந்து நாள் கணக்காக மாற்றணும். எப்படி மாற்றுறது, இன்ட்டு 30ன்னு போட்டிங்கன்னா அது நாளாக மாறிடும். 960 நாள், 32 மாதங்க. அதாவது குரு திசை சுக்கிர புத்தி வந்து குரு திசை 16, சுக்கிரனுங்கிறது 20. அப்போ 16 20 மல்டிப்ளை பண்ணால் பெருக்குனா 320 வருது. 320ங்கிறதுல 32ங்கிறது 32 மாதம். அப்போ 32 மாதத்தை வந்து நாளாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 30ஆல் வந்து நீங்கள் பெருக்குனீங்கன்னா 960 நாள் வருது. இதுதான் சுக்கிர புத்தியினுடைய நாள் கணக்கு. இப்போ இதை 2ஆல் வகுக்கணும். அப்போ 480 வரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குரு திசை சுக்கிர புத்தி தெரியணும். எந்த புத்தியோ அதனுடைய நாட்கள் தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்தரத்தை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ சுக்கிர புத்தியினுடைய டோட்டல் நாட்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது 2 வருஷம் 8 மாதம், அதாவது 32 மாதம். 32 மாதம் இன்ட்டு 30 போட்டிங்கன்னா 960 நாள் வரும். இதை 2ஆல் வகுத்தீங்கன்னா 480 நாட்கள் வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்து இதை வந்து நீங்கள் எந்த அந்தரம் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வருடத்தோடு நம்ம வந்து பெருக்கணும். இப்போ இந்த 480ங்கிறத சனி அந்தரம் எவ்வளோ, சனி தசை வந்து மொத்தம் 19 வருஷமா. அப்போ இந்த 480 19ஆல் பெருக்கணும். அப்போ 9120 வருது. 9120 வந்து டோட்டல் வருது. இது வந்து மொத்த நாளிகை. அப்போ இந்த நாளிகையை வந்து நம்ம நாட்களாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து 60 நாளிகை கணக்கு வரும். அதாவது 20 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு நாளிகைங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 2.25 நாளிகை வரும். அதே மாதிரி வந்து 12 மணி நேரத்துக்கு வந்து 30 நாளிகை வரும். ஒரு நாளைக்கு வந்து 60 நாளிகை வரும். அப்போ இது 9120ங்கிறது நாளிகை கணக்கு. இதை வந்து நாள் கணக்காக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 152 நாள் வருது. இதை நீங்கள் மாதமாக போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ, 5 மாதத்துக்கு வந்து 150 நாள். 150 நாளுங்கிறது 5 மாதம். 5 மாதம் 2 நாள். இதுதான் வந்து குரு திசை சுக்கிர புத்தி சனி அந்தரத்தோட டோட்டல் பீரியட். இது எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக போட்டிருக்கேன். புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோஸ் பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு தசா புத்தி அந்தரத்தை வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தடவை வேணால் நான் சொல்கிறேன், இது டோட்டல் தசா. இது தெரிஞ்சால் தான் புத்தி கால்குலேட் பண்ண முடியும். இப்போ எந்த தசா எந்த புத்தி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பெருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குரு திசை சுக்கிர புத்தினா குருனுடைய டைம் 16, சுக்கிரனுடைய டைம் 20. இப்போ 16 × 20 பெருக்குங்க 320 வருதா. இதில் 32ங்கிறது மீதி இருக்கிறது 0, அதனால் அதை விட்டுடலாம். 32ங்கிறது 32 மாதம். இந்த 32 மாதம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 2 வருஷம் 8 மாதம்னு சொல்லலாம். ஓகே, இதை நாளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். 32 × 30 மாதத்துக்கு 30 நாள் கணக்கு கால்குலேஷன் வரும். 32 × 30 960. இதை டிவைடட் பை 2ன்னு போடணும். அப்போ 480 வரும். இதை வந்து எந்த அந்தரத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ அதோட பெருக்கணும். இப்போ சனி அந்தரம்னா 19ஆல் பெருக்கணும். இதே புதன் அந்தரம் அப்படின்னா இந்த 480 × 17 வந்து நீங்கள் பெருக்கணும். அப்போ எந்த அந்தரம் வேணுமோ அதனுடைய மொத்த வருடங்களால் பெருக்கி வரக்கூடிய தொகையை வந்து 60ஆல் வந்து இது வகுக்கணும். ஏன் வகுக்கணும் அப்படின்னா இது நாளிகை கணக்கில் இருக்குது. நாளிகை கணக்குங்கிறது ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அதனால் 60ஆல் வகுத்து அதை நாள் கணக்கில் மாற்றுறோம். இதை வந்து 152 நாள் கணக்கு வருது. குரு திசை சுக்கிர புத்தி சனி அந்தரங்கிறது 152 நாள் கணக்கு வரும். சனி அந்தரத்தில் வந்து 152 நாள் இருக்குது. 152 நாள் சொல்லலாம், அல்லது 5 மாதம் 2 நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி தான் வந்து தசா புத்தி அந்தரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், கணக்கிட முடியும். நீங்கள் இண்டிவிஜுவலாகவே இதை வந்து கணக்கு போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.